சண்டே ஸ்பெஷல் நெய்ச்சோறு என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்து அதில் 3 ஸ்பூன் நெய் விட்டு, நெய் நல்லா சூடானதும் அது கூட பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் அது கூட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் அரிசிக்கு 1½ கப் தண்ணி வைப்பாங்க. நான் 1/2 கப் தேங்காய் பால் தான் வைப்பேன். ஏன்னா தேங்காய் பால் இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மொத்தம் நான் 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதில் 3½ கப் தண்ணியும் 1 கப் தேங்காய் பாலும் வச்சுருக்கேன். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அது நல்லா தண்ணி கொதித்து வரும்போது 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை உள்ளே தட்டி அதை ஒரு விசில் வச்சு எடுத்தால் சுவையான நெய்ச்சோறு ரெடி. சுவையாக இருக்குமான்னு கேட்டால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்து. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இது கூட நான் பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ணியிருந்தேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.